ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/5/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்கள், நான் மலராகி விட்டேனா என்று. நான் தேக உணர்வில் முள்ள ஆகலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா முட்களாக இருக்கிற உங்களை மலர்களாக மாற்றுவதற்கு தான் பாபா வந்திருக்கிறார். இனியும் முள்ளாக இருந்துடலாமா? தேக உணர்வு இருந்தால் முள்ளாக தான் இருப்போம். முழுக்க ஆத்ம உணர்வில் இருந்தால் மலராக மாறிடுவோம். கேள்வி: எந்த நம்பிக்கையின் ஆதாரத்தில் பாபா மீது அசைக்க முடியாத அன்பு உங்களால் வைக்க முடியுது? துண்டிக்கப்படாத அன்பு வைக்க முடியுது? பதில்: நான் ஆத்மா அப்படிங்கிறதுல எப்போ உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதோ அப்போ தான் பாபா மீதும் உங்களுக்கு அசைக்க முடியாத அன்பு இருக்கும். இல்லையா? நான் ஒளிப்புள்ளின்னு உணர்ந்தாலே அவர் என்னுடைய அப்பான்னு தெரிஞ்சிடும். தானாகவே அவர் மீது அன்பும் வந்துடும். உடம்பு நினைக்கும் போது தான் தேகதாரிகள் மீது அன்பு போகிறது. அதனால் அப்பா மேலே அன்பு போக மாட்டேங்குது. நிராகார தந்தை தான் இந்த அதிர்ஷ்டசாலி ரதத்தில் பிரம்மா உடலில் இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அவர் தான் இந்த பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எப்போ இந்த நிச்சய புத்தி ஆட்டம் காணுதோ அப்போ அன்பும் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை பேசுகிறது கடவுள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எப்படி பாபா மேலே அன்பு இருக்கும்? ஓம் சாந்தி. உங்களை முட்களிலிருந்து மலராக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் தான் இங்கே பேசுகிறார். அதாவது பூந்தோட்டத்தின் எஜமானர் பேசுகிறார். இல்லை, நம்மை முள்ளு காட்டை அழித்து பூந்தோட்டமாக மாற்றுற எஜமானர் சிவபாபா பேசுகிறார். நாம் இங்கே வந்திருக்கிறதே முள்ளிலிருந்து மலராகிறதுக்காகத்தான்னு தெரியும் தானே. இதுக்கு முன்னாடி நாம் எல்லோரும் முட்களாகத்தான் இருந்தோம், இப்போ மலர்களாக மாறிட்டு இருக்கிறோம். ஏஐயில் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க, முள்ளிலிருந்து மலராக மாறுறது. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு டைமில் அது முள்ளா மலரான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிறோம். முள்ளும் மலரும்னு ஒரு படமே எடுத்தாங்க இல்லையா? ஸோ பாபாவுடைய ஞானத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அது. பாபாவுக்கு எவ்வளோ மகிமை பாடப்படுது? அதுக்கு காரணம் முள்ளிலிருந்து நம்மளை மலர ஆக்கிறது தான். பதித்த பாவனா வான்னு கூப்பிடுறாங்க. அவர் படகோட்டியாக, தோட்டத்தின் எஜமானராக, ஆத்மாக்களை விடுவிப்பவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு சிவன் கோயிலும் இந்த ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரர்னு பல பேர் வச்சு கூப்பிட்டாலும் கூட எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் தான் வச்சுருக்கிறாங்க, ஒரே உருவம் தான். ஸோ அவருடைய மகிமை தான் ஞானக்கடல், ஆனந்தக்கடல், இப்படியெல்லாம் இருக்குது. நாம் அந்த ஒரு தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். முள்ளு மாதிரி இருந்த மனிதர்களாகிய நாம் மலர்கள் போன்ற தேவதைகளாக மாறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அப்படி மலர் போன்ற தேவதை ஆகிறது தான் நம்முடைய லட்சியமே. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசை பாருங்கள், கேளுங்க, எனக்குள்ள தெய்வீக குணம் இருக்குதா? அனைத்து குணங்களிலும் அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவராக நான் மாறிட்டேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. இதுக்கு முன்னாடி தேவதைகளுடைய மகிமை பாடினீங்க, உங்களை நீங்கள் முட்களாக தான் உணர்ந்தீங்க, பாவிகளாக உணர்ந்தீங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, அந்த தேவதையாக இருந்தது நாம தான் மீண்டும் அப்படி ஆக போகிறோம். ஸோ அப்போ அந்த தெய்வீக குணம் வந்துடுச்சா செக் பண்ணுங்க. என்னெல்லாம் மகிமை பாடினீங்களோ தேவதைகளுக்கு, அந்த மகிமைக்குரியவராக நீங்கள் மாறிட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. ஸோ 5 விகாரங்கள் இருந்ததுனால தான் எனக்குள்ளே எந்த குணமும் இல்லை அப்படின்னு பாடினீங்க. தேக அபிமானம்தான் ரொம்ப உறுதி வாய்ந்த அகங்காரம்ன்ற இல்லையா? அதனால தான் அந்த தேக உணர்வை உடைக்கணும்.
அதனால தான் மயான கொல்லையில் அம்மனுடைய சிலையை மண்ணால் படுத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு அது மேலே ஏறி மிதிப்பாங்க கடைசியில். ஏன்னா அந்த தேக உணர்வை உடைக்கும்போது தான் அவங்க பூஜைக்குரியவராக ஆகிறாங்க. உங்களை நீங்கள் ஆத்மானு உணர்ந்தீங்க அப்படின்னா பாபா கிட்டேருந்து அளவுக்கு அதிகமான அன்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? உடல்ன்றதை மறக்கிறது, உடலின் உறவுகளை மறக்கிறது. அப்போ தான் அந்த ஆத்ம உணர்வில் நிலைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிராகார தந்தை இந்த பாக்கியசாலி ரதத்தில் இருக்கிறாருன்னு நமக்கு இப்போ தெரியும். இந்த நிச்சய புத்தி வந்த பிறகும் கூட சந்தேகம் வந்துடுது, நிச்சய புத்தி உடஞ்சிடுது. நான் சிவபாபா கிட்ட பிரம்மா உடலில் இருக்கிற சிவபாபா கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரு சிவபாபா தான். அவர் இந்த பாக்கியசாலி ரதத்தில் இருக்கிறார். இந்த நம்பிக்கை மிகவும் உறுதியாக இருக்கணும். இதை அசைச்சு பார்க்குறதுக்கு வரும் இல்லையா? காமம் தப்புன்னு அவ்வளவு சொல்லி ஒரு அழகான பெண் வரும்போது மனம் மயங்கும்போது என்ன ஆகுது? பாபா சொன்னதின் மீது உள்ள நம்பிக்கை ஆட்டங்கானதுன்றதை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடாது, அப்போ தான் நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மாவில் மட்டும்தான் உங்கள் பார்வை போகணும், உடலில் போகக்கூடாது. ஸோ இதில் தான் மாயை உங்களை சந்தேகம் எடுத்துகிட்டு வருது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமான உடனே நிச்சயமாகி திருமணத்துக்கு நிச்சயமான பிறகு அவளுக்கு கணவன்கிட்ட இருந்து அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறா. ஆனால் என்ன சந்தோஷம் கிடைக்கும்? உடனே அழுக்காயிடுறா, கெட்டு போயிடுறா. அப்புறம் என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஆனால் அவள் குமாரியாகவே இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அவள் முன்னாடி தலை வணங்குவாங்க. ஏன்னா அவள் தூய்மையாக இருக்கிறாள். தலை மேலே வச்சு தாங்குன்னு தாங்குவாங்க. எப்போ தூய்மை வந்துட்டாலும் அவ்வளோதான், மரியாதை கிடையாது. அவள் எல்லோரும் முன்னாடியும் தலை வணங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அப்போ தூய்மைக்குத்தான் மரியாதை இல்லை. முன்ன பண்ண தெரியாதவங்க காலெல்லாம் விழுவா. மாப்பிள்ளை காலில், மாப்பிள்ளை அப்பா அம்மா காலில், இன்னும் நிறைய பேர் காலில் விழுவா. இன்றைக்கி அவள் காலில் எல்லோரும் விழுறாங்க தூய்மையாக இருக்கிறதுனால. நாளைக்கு காமத்தில் விழுந்தவொடனே அவள் எல்லார் காலிலையும் போய் விழுந்துட்டு இருப்பாள். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. இருப்பதிலே மிக உயர்ந்த மனிதர்களாக, புருஷோத்தமர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. அப்படி மாறுற யுகத்துக்கு பேர் தான் சங்கம யுகம். நாளைக்கு எங்கே இருப்பீங்க? சொர்க்கத்தில் தேவதைகளாக இருப்பீங்க. ஸோ இங்கே கலியுகத்தில் இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குது. அழுக்கான காரியங்கள் தான் இங்கே நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலும் விபச்சாரம் நடக்குது. அதனால தான் இதை விபச்சார விடுதின்னு பாபா சொல்கிறார். ஸோ எல்லோருமே இங்கே காமத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த சிவாலயத்தில், காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான உலகத்தில் வாழ்ந்தீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 5000 வருடத்திற்கு முன்பு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க தெரியுமா சொர்க்கத்தில்? அங்கே துக்கத்துடைய பேர் அடையாளம் கூட கிடையாது. மீண்டும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. பாவம், மனிதர்களுக்கு அந்த ஒரிஜினல் சிவாலயம் பற்றி எதுவுமே தெரியாது. சொர்க்கத்தை தான் சிவாலயம்னு சொல்கிறோம். சிவனே உருவாக்கின சிவாலயம் சொர்க்கம். எல்லாருமே பாபான்னு சொல்கிறாங்க. அந்த அப்பா எங்கே இருக்கிறாருன்னு அவரை கேளுங்களாம். அவர் இல்லாத இடம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு பெருமையாக சொல்கிறதா நினச்சி சொல்லுவாங்க. அவர் பூனையில், நாயில், மீனில், முதலையில், எல்லா சகலத்துலேயும் இருக்கிறார். அப்பான்னு சொல்கிறதுக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலத்தில் புருஷோத்தமர்களாக, தேவதைகளாக இருந்தீங்க சத்தியுகத்தில்.
பிறகு 84 பிறவி எடுத்து எடுத்து இப்போ என்னவாயிட்டீங்க? கீழான மனிதர்களாயிட்டீங்க, நரகவாசிகளாயிட்டீங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் பதித்த பாவனனே வா வான்னு அப்பாவை கூப்பிடுறாங்க. அவரும் எல்லோரையும் தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ தூய்மை ஆகணும், அழுக்கு நீங்கணும் அப்படின்னா முதல்ல காமன்ற விஷத்தை குடிக்கிறத இந்த கடைசி ஜென்மத்தில் மட்டுமாவது நிறுத்துங்கன்றார். அப்போ தான் தூய்மை ஆக முடியும். ஆனால் பாவம் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பாபா சொல்கிறாங்க, தூய்மை ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அப்பான்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆத்மாக்கள் எல்லோரும் அந்த சிவபாபாவைத்தான் நினைக்கிறாங்க. பிறகுதான் இந்த பிரம்மா பாபா. சிவபாபா தான் நிராகாரர், பிரம்மா பாபாவோ சாக்காரர், சாக்கார உடலில் இருக்கிறவர். பரமாத்மா இந்த சாக்கார பிரம்மா உடலில் இருந்து அழுக்கான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் நீங்கள் கூட தூய்மையாக இருந்தீங்க. சத்தியுகத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடி பரந்தாமத்திலே தூய்மையாக பாபா கூட இருந்தீங்க. பிறகு இந்த பூமிக்கு வந்தீங்க, அப்பவும் தூய்மையாக தான் சத்தியுகத்தில் உங்களுடைய பாகத்தை நடிச்சிங்க. ஸோ இந்த காலச்சக்கரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் தங்க யுக புது உலகத்துக்கு போகணும். அங்கே போகிறது தான் உங்களுடைய ஆசை, லட்சியம் எல்லாமே பல ஜென்மத்துக்கு. இதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி இருக்கிற கிருஷ்ணருடைய பொம்மை வேணும் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க குழந்தையாக இருக்கும்போது. அல்லது கிருஷ்ணரை மாதிரியே குழந்தை வேணும் எனக்குன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களையே நான் கிருஷ்ணராக மாற்றுறேன், கிருஷ்ணர் மாதிரி மாற்றுறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே அதாவது சொர்க்கத்தில் எல்லா குழந்தைங்களும் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி அழகாகவும் தூய்மையாகவும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகவும் இருப்பாங்க. சதோ பிரதான மலர்களாக இருப்பாங்க. இப்போ அந்த கிருஷ்ணபுரி, கிருஷ்ணர் வாழும் உலகத்திற்கே போகிறீங்க. அந்த சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, நான் மலராகி விட்டேனா அல்லது தேக அகங்காரம் கொண்டு நான் முள்ளாக மாறுறேனா அப்படின்னு கேளுங்க. ஸோ தேகன்ற உணர்வில் வந்தாலே நீங்கள் முள்ளாயிட்டீங்க, ஆத்மான்ற உணர்வு இல்லைனாலே முள்ளாயிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆத்மான்ற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள் தங்களை ஆத்மான்னு உணராமல் உடல்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை நீங்கள் ஆத்மா அப்படின்னு நினைக்க மறந்ததுனால அப்பாவையும் மறந்துடுறீங்க இல்லையா? நான் ஆத்மான்னு நினச்சாலே பரமாத்மா என்னுடைய அப்பான்றதும் ஞாபகம் இருக்கும். ஸோ பாபா கிட்ட இருந்தே அப்பாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மட்டும்தான் அப்பாவுடைய ஆஸ்தியை நம்மால் அடைய முடியும் இல்லையா? கடவுளுடைய மகிமை, கடவுளை பற்றிய அறிமுகம் எல்லாமே பாபா கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவரே வந்திருக்கிறார். ஸோ அவருடைய அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக அவருடைய ஆஸ்தியை அடையிறோம். எல்லோருமே எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து தான் தங்களுடைய ஆஸ்தியை அடையிறாங்க. ஒரு ஆத்மா கூட பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையலை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆஸ்தியை அவர் தான் கொடுக்குறார். அவங்க சத்தியுகத்துக்கு வந்தாலும் சரி, தேத்தகத்தில் வந்தாலும் சரி, துவாபர கலியுகத்தில் வந்தாலும் சரி, பாபா தான் வந்து எல்லோரையும் தூய்மையாக்கி தன் கூடவே நிர்வாண தாமத்துக்கு, தன்னுடைய இனிமையான வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார்.
மனிதர்கள் சொல்கிறாங்க ஜோதி ஜோதியோட கலந்துடுச்சு, ஐக்கியமாயிடுச்சு, ஆத்மா பரமாத்மாவோட கலந்துடுச்சு, பிரம்ம மகா தத்துவம் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு இந்த ஞானம் எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால தான் அப்படி சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் யார்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியமானவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. மனிதனுடைய தொடர்பு இல்லை, கடவுளுடைய சத்தியமான தொடர்பு கிடச்சிருக்கு. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மா கிட்ட இருந்து வெகு காலமாக பிரிஞ்சு வந்திருக்கிறீங்க. இப்போ மீண்டும் அவருடைய துணை உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. 5000 வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே உங்களுக்கு சத்தியமானவருடைய சத்தியமான தொடர்பு கிடைக்கிது. தங்க யுகத்திலேயோ வெள்ளி யுகத்திலேயோ எந்த சத்தியமான தொடர்பும் சத்சங்கமும் கிடையாது. சத்சங்கம்னா சத்தியமானவருடைய தொடர்பு. ஆனால் பக்தி மார்க்கத்தில் நிறைய சத்சங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் சத்தியமானவருடைய தொடர்பு ஏற்படுறது கிடையாது. சத்தியமானவர்ன்றது ஒரு தந்தையை மட்டும்தான் சொல்ல முடியும். அவருடைய தொடர்பில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. உண்மையான சத்சங்கம் இது மட்டும்தான். நான் கடவுளுடைய மாணவன், கடவுளே வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருன்றது என்ன சாதாரண பாக்கியமா? நம்மளுடைய பாபா இங்கே இருக்கிறார். ஸோ அது அந்த ஞாபகம் இருக்கணுன்றார். கடவுளுடைய மாணவன் 24 மணி நேரமும் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் சொல்லுவாங்களே. இப்போ டாக்டர் படிக்கலாம், ரெசிடென்ஷியல் அங்கேயே தங்கி படிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் நான் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 24 hours காட்லி ஸ்டூடெண்ட், நாம் இறைவனுடைய மாணவர்கள். அது அது மிகப்பெரிய பாக்கியம். அதை ஞாபகம் வச்சுருக்கிறது இன்னும் மிகப்பெரிய பாக்கியம். பாபா என்னுடைய அப்பா இங்கே இருக்கிறார். அவர் எனக்கு அப்பாவாக, டீச்சராக, குருவாக, சகலமுமாக இருக்கிறார். குறிப்பாக இந்த 3 முக்கிய உறவுகளின் பாகத்தை இப்போ தான் அவர் நடிக்கிறார். சங்கமயுகத்தில் தான் குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டார். நம்மளை பாபா சொல்கிறாரு, என்னுடைய நினைவின் மூலமாக மட்டுமே உங்களுடைய பாவங்கள் அழியும். பாபாவை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவம் அழிந்து கொண்டே போகும். உங்களுக்கு ஒளி கிரீடம் கிடைச்சிடும். இப்போவே ஒளி கிரீடம்ன்றது தூய்மையின் கிரீடம் இல்லை? இப்போயே உங்களை சுற்றி ஒளி கிரீடம் இருப்பதாகவே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிறதுலே நம்பர் 1 கிரீடம் ஒளி கிரீடம் தான். சத்தியுகத்தில் கிடைக்கிற வைர கிரீடத்தை விட அது உண்மையில் நினைவார்த்தம். யார் கண்ணுக்கும் தெரிய போகிறது கிடையாது, சொர்க்கத்துலேயும் சரி இப்போவும் சரி. ஆனால் இது ஞாபகம் இருக்கணும். தூய்மையின் அடையாளம் இது. உங்களை தவிர வேறு யாருக்குமே இந்த ஞானம் கிடைக்க போகிறதும் கிடையாது. சத்தியுக நாராயணனுக்கும் கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு பாபா மட்டும்தான் இதை உங்களுக்கு கொடுக்குறார். உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறார். அவர்கிட்ட தான் இந்த ஞானம் முழுசாக இருக்குது. இந்த ஞானத்துடைய ஒரு துளி வேணால் மற்ற மதங்களில் இருக்கலாம், எல்லா மதத்துலேயும். பாபா சொல்கிறாங்க, நான் மனித சிருஷ்டி மரத்தின் விதை. இந்த விதையிலிருந்து தான் அந்த மரம் வருது. அப்படின்னா அந்த மரத்துடைய முழு ஞானம் விதையில் இருக்குதுன்னு தானே அர்த்தம். பாபா கிட்ட இருக்குதுன்னு தானே அர்த்தம். இது தலைகீழ் சிருஷ்டி மரம், கல்ப விருட்சம். இதுக்கு முன்னாடி தெய்வீக மலர்களின் மரம் இருந்தது. இப்போ முட்களின் காடாக மாறிடுச்சு இல்லையா? மலர்களின் மரமாக இருந்தது முள்ளு மரம் ஆயிடுச்சு, முள்ளு காடாயிடுச்சு. பூந்தோட்டம் முள்ளு காடாயிடுச்சு. எதனால்? இந்த 5 விகாரங்கள்னால. விகாரங்கள் தான் இந்த முட்கள். அதில் நம்பர் 1 முள்ளே தேக உணர்வுன்ற முள்ளு தான். சொர்க்கத்தில் தேக உணர்வே இருக்காது. அவங்க தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அப்பாவை தெரியாது.
ஆத்ம உணர்வு இருக்கும். முதல் ஞானம் ஆத்மான்ற ஞானம் இருக்கும். ஆனால் அப்பாவை தெரியாது, பாபா பற்றி எதுவும் தெரியாது. தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஞானமும் இருக்காது. பரமாத்மாவை பற்றிய ஞானமும் இருக்காது, காலச்சக்கரம் பற்றிய ஞானமும் இருக்காது. ஸோ உங்களுடைய உடல் ரொம்ப பழசாயிடுச்சு. பல ஜென்மம் எடுத்து எடுத்து இப்போ பழசாயிடுச்சு, அழுகி போன நிலையில் இருக்குது. ஸோ இதுதான் பைபிளில் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வயோதிக தோற்றத்தில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. மேபி வேறு மத நூல்களில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சத்தியுகத்தில் இருந்தவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எப்படி இப்போ வயதானவர்கள் மாதிரி இருக்கிறோன்ட்டு. அழுகி போன நிலையில் இருக்குது உங்களுடைய உடல், தோல்ன்றார். இப்போ நீங்கள் இந்த உடலை பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி விடணும். இந்த நேரம் ஆத்மாவும் அழுக்காக தான் இருக்குது, உங்கள் உடலும் அழுக்காக தான் இருக்குது. எப்போ ஆத்மாக்கள் தூய்மை ஆகுறீங்களோ அப்போ இந்த அழுக்கான உடலை விட்டுடுவீங்க. எல்லா ஆத்மாவும் உடலை விட்டுட்டு சல்லுன்னு வீட்டுக்கு பறந்து போயிடும். இந்த நாடகமே இப்போ முடிய போகுதுன்ற ஞானம் இப்போ தான் உங்களுக்கு இருக்குது. அப்பாவோட வீட்டுக்கு போகணும். ஏன்னா நாடகம் முடிஞ்சிடுச்சு. அப்பா கூடவே போனால் கௌரவமாக போயிடலாம், இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு போவோம். அங்கே சரி, அதனால் நாம் இப்போ அந்த வீட்டை நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ இந்த உடலை நாம் விட்டுட்டு தான் போகணும். அதனால தான் இப்போயே புத்தினால் மறந்துடுங்கன்றார். எப்போ உடல் அழியுதோ அப்போ உலகமும் அழியும். அப்போ நீங்கள் உங்களுடைய புத்தம்புதிய வீட்டுக்கு, புத்தம்புதிய வீடுன்றது சொர்க்கத்தை சொல்கிறார், அங்கே போய் புத்தம்புதிய உறவுகள் சம்பந்தத்தில் இருப்பீங்க. அந்த மனிதர்கள், அதாவது கலியுக மனிதர்கள், இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் இங்கே மறுஜன்மம் எடுப்பாங்க. ஆனால் நாமளோ மலர்களின் உலகத்தில் மறுஜன்மம் எடுப்போம், இங்கே எடுக்க மாட்டோம். அதனால தான் தேவதைகளை தூய்மையானவர்கள்னு சொல்லப்படுது. நாம் தான் இதுக்கு முன்னாடியும் மலர்களாக இருந்தோம், பிறகு முட்களாகிட்டோம். இப்போ மீண்டும் அந்த மலர்களின் உலகத்திற்கு போகிறோம் இல்லையா? அவ்வளோ அழகான அன்பான குழந்தைகளாக இருந்த நாம் இன்றைக்கி சாத்தான் குழந்தைங்களாக ஆகிட்டோம். இப்போ மீண்டும் அந்த அழகான உலகத்துக்கு 5000 வருஷம் கழிச்சு போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் லீவுக்கு போகிறாங்க, ஆனுவல் டே லீவுக்குன்னா அடுத்த ஆனுவல் டே வரும்போது அவங்க மனம் சந்தோஷப்படும், மறுபடியும் நான் அங்கே போகிறேன், மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன்ட்டு. அந்த மாதிரி அங்கே தான் எல்லா உறவுகளும் சூப்பராக இருக்கும். அப்போ அந்த போதையிலே இருங்கன்றார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த மலர்களின் உலகத்துக்கு போகிறன்றார் இல்லையா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், மலருன்றாரு இங்கே முள்ளுன்றாருன்னா அப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னும் போக போக நிறைய காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விளையாட்டு. மீரா கூட தியானத்தில் நடனம் ஆடிட்டு இருந்தா, பக்தி மீரா. ஆனால் அவளுக்கு இந்த ஞானம் எதுவுமே கிடையாது. மீரா ஒன்றும் சொர்க்கத்துக்கு போகலை, இங்கே தான் எங்கேயாவது பிறவி எடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த ஞானத்தை இப்போ எங்கேயாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க அப்போ கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடின காரணத்தினால அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அது சும்மா விளையாட்டு, அவ்வளோதான். இந்த நாடகத்தில் விளையாட்டு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நிறைய மனிதர்கள் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ட்ரான்ஸில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மறுபடியும் விகாரத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் அவங்க என்ன அடைய போகிறாங்க? பாபா குழந்தைங்களையே கூட அது மாதிரி நிறைய பேர் காட்சி பார்த்துருக்குறாங்க, விட்டுட்டும் போயிருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் விகாரத்தில் விழுந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஏறினால் சொர்க்கத்தின் சோமரசத்தை சுவைப்பீர்கள், விழுந்தீங்கன்னா சுக்குநூறு ஆகிடுவீங்க
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏறும் கலை தான். நேற்றை விட இன்றைக்கி இன்னும் பக்காவா, நாளைக்கு அதை விட பக்காவா, இப்படி ஏறிக்கிட்டே இருக்கணுமே தவிர பழைய குருடி கதவை தொடரின்ட்டு பழைய நிலைக்கே போயிடக்கூடாது. அது இறங்கும் கலை. நீங்கள் இறங்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்றார். சேர்த்து வச்சதெல்லாம் காலி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஞானத்தையும் யோகத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலமாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக முடியும் அப்படின்னு பாபா மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார், உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆனால் பாபா கையை விட்டுட்டீங்க, சாக்கடையில் விழுந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு பாபாவுடையவராக ஆனாங்க. ஞானத்தை கேட்டாங்க, பலருக்கு சொன்னாங்க, பிறகு பாபா விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா மாயை கிட்ட செம அடி வாங்கிட்டாங்க, பாவம், அதான் விட்டு போயிட்டாங்க. இப்போ பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தேவதையாக ஆக முடியும். அப்போ பாபா சொல்கிறது தான் ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பாபா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன்னா, அவருடைய மாணவன் கூடவே இருக்கிறார். இந்த ப்ராக்டிஸ் பண்ண, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற குருவாக, ஆசிரியராக இருக்கிறார். அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவும் சரி, உடலும் சரி தூய்மையாக உயர்ந்ததாக மாறணும். இப்போ தேவதைகள் ஒன்றும் காமத்தினால் பிறவி எடுக்கிறது கிடையாது. அந்த உலகமே நிர்விகாரி உலகம். அங்கே 5 விகாரங்கள் இருக்கிறதே கிடையாது. சிவபாபா தான் அந்த சொர்க்கத்தை உருவாக்குறார். இப்போ நரகமாக இருக்குது. நாம் மீண்டும் சொர்க்கவாசி ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். யார் இதை நல்லா படிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. நீங்கள் கூட சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த படிப்பை மீண்டும் படிக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் கல்பமாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் சொர்க்கத்திற்கும் செல்வீர்கள். இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது. ஸோ எதெல்லாம் பார்க்குறீங்களோ, உதாரணத்துக்கு ஒரு கொசு உங்கள் முன்னாடி பறக்குது அப்படின்னா எப்படி பறக்குதோ அதே மாதிரி தான் அடுத்த கல்பமும் பறக்கும் இதே நேரம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல விசால புத்தி இருக்கணும். இந்த 5000 வருட நாடகத்தின் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஷூட் பண்ணது நடக்குது, இப்போவும் ஷூட் ஆகுது. இதே தான் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஸோ இதுதான் கர்மக்ஷேத்திரம் இல்லையா? காரியம் நடக்கிற உலகம் இந்த ஸ்தூல உலகம்தான். நாம் பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்ததே கர்மம் செய்வதற்காக, நம்முடைய பாகத்தை நடிக்கிறதுக்காகத்தான். ஸோ உங்களில் சிலர் இந்த படிப்பில் ரொம்ப புத்திசாலி ஆகிடுறீங்க, சிலர் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சிலர் படித்து பழைய பாபா குழந்தைகளை விட ரொம்ப புத்திசாலியாக ஆகிடுறீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஞானக்கடல் தானே சொல்லி கொடுக்குறாரு. பாபாவுடையவரை ஆன உடனே உலக ராஜ்ய ஆஸ்தி உங்களுடையதாக மாறிடுது. ஸோ அழுக்கான ஆத்மாக்கள் கண்டிப்பாக தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிறதுக்கான ஈஸியான வழி நிரந்தரமாக அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பு வரணும். ஏன்னா இப்போ முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்க போகுது. அப்போ இங்கே வெறுப்பு வந்தால் தான் இதை விட்டு நீங்கள் போவீங்க. ஸோ இதை வெறுத்து டக்குன்னு போயிட்டீங்கன்னா ஆனந்தமாக போயிடுவீங்க. இதன் மீது விருப்பம் இருந்துச்சுன்னா போக மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க. கடைசியில் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறிடும். அதனால தான் இதன் மீது வெறுப்பு வரணும், இந்த பழைய உலகத்தின் மீது அப்படின்னு பாபா சொல்கிறார். நாம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையுமே நினைக்கக்கூடாது, நினைக்கிறதும் கிடையாது. ஸோ அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த பயிற்சி பண்ணுங்கள். நான் உடம்பு இல்லாமல் தானே இங்கே வந்தேன், அதே மாதிரி உடம்பு இல்லாமலே போகணும். அப்போ வந்த நான் யார்? ஆத்மா இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தேகதாரிகளை நினைக்கணும்? ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறதும் ஆத்மா தான். அதோடைய நடிப்பை நடிச்சிட்டு போகுது. எதுக்கு இந்த உடம்பை நான் நினைக்கணும்? அது இல்லாமல் உடல் இல்லாத உலகத்துக்கும் நான் போய் ஆகணும்.
இப்போ உடலை நான் நினைக்கவே கூடாது. கலியுக உடல் மட்டும் இல்லை, சத்தியுக உடலை கூட நான் இப்போ நினைக்கக்கூடாது, மேலே போகணும். அதனால் அமிர்த வேலையில் ஏந்திரிச்சு இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருங்க. அதிகாலை நேரம் அமிர்த வேலைன்னு சொல்லப்படுது. 2 to 5 ஞானக்கடல் சிவபாபா கிட்ட தான் இந்த ஞான அமிர்தம் இருக்குது. அதனால தான் ஞானக்கடல் சிவபாபா சொல்கிறாரு, அதிகாலை நேரம் ரொம்ப நல்ல நேரம் இந்த ஞானத்தை கடையிறதுக்கு. ஸோ அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவை ரொம்ப ரொம்ப அன்பாக நினைவு பண்ணுங்க. பாபா 5000 வருஷம் கழிச்சு நான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு பாபா கிட்ட அன்பாக பேசுங்க. பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்ன நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும். கண்டிப்பாக ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சதோப்பிரதானம் ஆகியே தீரணும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு இதை விட்டால் அப்புறம் வாய்ப்பு கிடையாது. ஸோ பாபாவை நினைக்கிறத நீங்கள் பழக்கமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா சதா நீங்கள் சந்தோஷ மனநிலையிலே இருப்பீங்க. தேக உணர்வு ஃபுல்லாக நீங்கிக்கிட்டே போகும். ஸோ பாபாவுடைய நினைவு மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ பிறகு தேக உணர்வே கொஞ்சம் கூட இருக்காதுன்றார். ஸோ அந்த நிலையை நாம் அடையணும். அதுக்கான சாவி என்ன? பாபா நினைவு தான். கண்டினியூஸாக அவருடைய நினைவிலே மூழ்கி இருக்கணும். அது மட்டும் இல்லை, பயங்கர சந்தோஷமும் இருக்குன்றார். இந்த தேக உணர்வு ஃபுல்லாக மறைஞ்சிட்டாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீங்கள் தூய்மையாக இருக்கும்போது சொர்க்கத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. தூய்மையினால தான் அந்த சந்தோஷம். இப்போ இந்த ஞானமெல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கணும், தக்க வச்சுருக்கணும். இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிடக்கூடாது. யார் முதலாக இந்த பூமிக்கு வராங்களோ கண்டிப்பாக அவங்க 84 பிறவி எடுப்பாங்க. பிறகு சந்திர வம்சத்தில் வரவங்க கண்டிப்பாக சூரிய வம்சத்தில் வருபவர்களை விட கம்மியான ஜென்மங்கள் தான் எடுப்பாங்க. அடுத்தது இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இன்னுமே கம்மியான ஜென்மம் தான் எடுப்பாங்க. மரம் வரிசைக்கிரமமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான தர்மமே தேவதா தர்மம் தான். பிறகு 3 முக்கிய தர்மங்கள் இந்த தேவதா தர்மத்திலிருந்து வெளிப்படுது. அந்த முக்கியமான தர்மங்கள்லேருந்து பிறகு அதோடைய கிளைகள், துணை கிளைகள் இதெல்லாம் வெளிப்படுது. இப்போ தான் இந்த நாடகம் பற்றிய நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பேன் பொறுமையாக ஊர்ந்து போகிற மாதிரி நாடகம் பொறுமையாக நகர்ந்துட்டு இருக்குது. ஒரு வினாடியும் டிக் டிக் டிக்னு நகருது. ஸோ அதனால தான் வினாடியில் ஜீவன் முக்தினும் சொல்லப்படுது. இல்லை, ஒரு டிக்கில் தான் டக்குன்னு முக்தி அடையிறோம். அது ஒரு நொடியில் தானே நடக்குது. ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தையை நினைக்கிறாங்க. பாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற சொர்க்கத்தில் நாங்கள் இருப்போம். அங்கே தானே இருக்கணும். சொர்க்கத்தை படைத்த உங்களுடைய குழந்தை சொர்க்கத்தில் தானே பாபா இருக்கணும். அப்புறம் எதுக்கு பாபா நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க பேசுகிறாங்க. இல்லை, அது பாபாவும் சொல்கிறார், ஆமாம், ஏன் இருக்கிறீங்க, வாங்க சொர்க்கத்துக்கு. அந்த குணம் போயிடுச்சு, கீழே வந்துட்டீங்க. ஒரு விதத்தில் நரகம் ஜெயில், ராவணனுடைய சிறை தானே. தப்பு பண்ணிட்டீங்க, ஜெயிலில் அடைப்பட்டுட்டீங்க. இப்போ ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அந்த பாவமே இல்லாமல் நன்னடத்தை வாங்கி மீண்டும் சொர்க்கத்துக்கு போயிடுங்க. பாபா சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறாருன்னா நரகத்தை யார் ஸ்தாபனை பண்ணுறா? என்னோட அப்பா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணும்போது நான் எதுக்கு நரகத்தில் இருக்கிறேன் இன்னும்? இல்லையா? இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்காருன்னா நான் நரகத்தை விட்டு வெளியேறி இன்னும்ல. எனக்காக தானே அந்த சொர்க்கத்தை கட்டிகிட்டு இருக்கிறாரு. துக்கம் நிரம்பிய நரகத்தில் நான் ஏன் இருக்கணும் இன்னும்? ஸோ பாபா புரிய வைக்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க, 84 பிறவிகள் எடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ மீண்டும் முந்தைய கல்பம் மாதிரி என்னுடைய கட்டளைகளை கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான கட்டளை பாபாவை நினைக்கிறது தான். ஸோ பாபாவை நினைப்பதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய பாவங்கள் அழியும். ஏன்னா ஆத்மாவில் கலப்படம், அழுக்கு கலப்படம் ஆயிடுச்சு.
ஸோ ஆத்மான்ற தங்கத்தில் செய்யப்பட்ட நகை தான் உடல். அப்போ தங்கம் அழுக்காக இருந்தால் அதனால் செய்யப்படுற நகையும் அழுக்காக தானே இருக்கும். நகை தூய்மையாக இருந்துச்சுன்னா அதனால் செய்யப்படுற நகையும் தூய்மையாக இருக்கும். அதனால தான் பாபா சொல்றார், ஆத்மா தூய்மையாயிடுச்சுன்னா உங்களுக்கு தூய்மையான உடல் கிடைக்கும். ஸோ எதை ஒப்பிட்டு சொல்கிறார் இல்லை. ஸோ பெண்கள்னாலே நகை போடுவாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஞாபகம் வரணும். நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாபா மறுபடியும் வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் அவர்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடையணும். ஸோ பாபா கிட்ட முழு ஆஸ்தி அடையணும் அப்படின்னா 5 விகாரங்களை முழுசாக சந்நியாசம் பண்ணணும். கொஞ்சம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. குறிப்பாக நான் தேகம்ன்ற உணர்வையை முற்றிலும் மறக்கணும். ஆத்மான்ற உணர்வில் நிலைக்கணும். அனைத்து காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் முழு ஆஸ்தி அடைய முடியும். அப்பாவை நினைக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இல்லை, அரை கல்பமாகவே அந்த பிரியதர்ஷனை நினச்சிட்டு தானே வந்தீங்க பக்தியில். அவர் எப்படி இருப்பார்னே தெரியாமல் நினச்சிங்க. இப்போ அந்த பிரியதர்ஷனே வந்துட்டார். இப்போ அவரை பற்றி அறிமுகத்தையும் கொடுத்துட்டார். அப்போ நம்ம தெளிவாக அவரை நினைக்க வேண்டியது தானே. ஸோ இப்போ பாருங்களா, அரை கல்பம் பாபாவை நினச்சி எதுவுமே நம்ம அடையலை. ஆனால் இந்த தடவை கரெக்டாக நினைத்தால் அடைஞ்சிடலான்னும் போது நம்ம எப்படி நினைக்கணும். இல்லை, 2500 வருடம் அடைய முடியாததை சில வருடங்களில் இப்போ நாம் அடையிறோம். சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. பிரியதர்ஷன் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த காமச்சிதையில் உட்காந்து அசிங்கமாயிட்டீங்க. நான் உங்களை அழகாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களை அழகாக்கிறதுக்காகத்தான் இந்த யோக அக்னியே. ஞானத்தை அக்னின்னு சொல்ல முடியாது. யோகத்தைத்தான் அக்னி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த நினைவு சிதையில் அமர்வதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ பாபா கொடுக்குற இந்த படிப்பு தான் ஞானம். இந்த உலகத்துடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், எப்பொழுதுமே பரம பவித்திரமானவர் பாபா. அவருக்கு அடுத்தபடியாக தான் பிரம்மா விஷ்ணு சங்கர். அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினர். பிறகு மற்ற தர்மங்களின் கிளைக்கதைகள் தொடங்குது. ஆனால் முக்கியமான கதை தேவதை தர்மத்தினருடையது தான். இந்த மரம் எவ்வளோ பெருசாக வளருது. இந்த மரத்திற்கு இப்போ அஸ்திவாரமே இல்லை. அஸ்திவாரம் எது? பிராமண தர்மம். அதனால தான் பிராமண தர்மம் தான் வேர், இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய வேர். ஸோ அதனால தான் இதை ஆலமரத்தோட பாபா ஒப்பிடுறார். ஏன்னா ஆலமரம் வேர் இல்லாமலே கூட விழுதுகளின் ஆதாரத்தில் நிற்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மதங்களின் ஆதாரத்தில் இந்த மரம் வேர் இல்லாமலே நிற்கிது. ஏன்னா வேரும் போயிடுச்சு, முக்கியமான தண்டாகிய தேவதா தர்மமும் போயிடுச்சு. மனிதர்கள் தங்களுடைய தர்மத்திலும் கர்மத்திலும் ரொம்ப கீழானவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எப்படி கர்மம் செய்யணும், பார்க்கறது, பேசுறது, நினைக்கிறது, உள்ளுணர்வு, இதெல்லாம் உயர்ந்ததாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாபா கற்றுக் கொடுக்கிறார். ஸோ அதை செய்ய தான் நம்ம உயர்ந்தவர்களாக மாறும். ஏன்னா ஒருத்தருடைய தகுதியை அவருடைய குணத்தை வச்சுத்தான், அந்த குணம் அவருடைய கர்மாவை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் உயர்ந்த கர்மத்தை செய்ய வைத்து உயர்ந்தவர்களாக பாபா நம்மளை மாற்றுறார். உங்களுடைய கண்களை இப்போ ரொம்ப நாகரிகமான கண்களாக, ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய கண்களாக, சகோதர உள்ளுணர்வில் மட்டுமே பார்க்கக்கூடிய கண்களாக மாற்றுறீங்க. ஸோ அதனால் இனி உங்களுடைய கண்கள் பாவம் செய்யக்கூடாது, உடலை பார்க்கக்கூடாது, கெட்ட பார்வை கூடாது.
ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். நான் மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்கு தகுதி அடைஞ்சிட்டேன்னா, நான் என்னை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுறேன்னா அப்படின்னு தினம் தினம் உங்களுடைய சார்ட்டை செக் பண்ணுங்கள். முழு நாளிலும் நான் எப்போவாச்சும் தேக உணர்வில் பாவம் செய்தனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. அப்படி ஏதாவது பாவம் செஞ்சிங்கன்னா 1க்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அதனால தான் மாயா உங்களை சார்ட்டு வைக்கவே விட மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் தண்டனை அடையணுன்றது தான் அதோடைய ஆசை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 நாள் 4 நாள் எழுதுறீங்க, பிறகு எழுதுறதே நிறுத்திடுறீங்க. ஸோ பாபாவுக்கே ஏன் குழந்தைங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. குழந்தைங்கள தண்டனையிலேருந்து காப்பாற்றலான்னு வந்தால் குழந்தைங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. குழந்தைங்க மேலே பாபாவுக்கு கருணை வருது. ஸோ பாபாவுக்கு தெரியுது, குழந்தைங்க பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய பாவம் அழியுமே. ஆனால் இதுக்கு குழந்தைங்க முயற்சி பண்ணணுமே. அதனால் உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. மற்றபடி இந்த ஞானமெல்லாம் ரொம்ப ஈஸி. நினைவு தான் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். அமிர்த வேலையிலே எழுந்திரிச்சு பாபாவோட இனிமையாக உரையாடல் பண்ணுங்கள். தேகமற்றவராக இருப்பதற்கான பயிற்சி, அசரீரி பயிற்சி பண்ணுங்கள். இல்லையா, உடல் இல்லாமல் தானே வந்தோம், பல உடலை இந்த ஆத்மாவாகிய நான் தானே எடுத்தேன் அப்படின்னு பயிற்சி பண்ணுங்கள். பாபாவை தவிர யாரையுமே நினைக்காமல் இருக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய பார்வை ரொம்ப பரிசுத்தமாக மாற்றுங்க. இல்லையா, பாபாவுடைய பார்வை மாதிரியே உங்களுடைய பார்வை இருக்கணும். பாபாவுடைய பார்வை எப்பயாவது சலனமாகி பார்த்துருக்குறீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றது அதுதான். ஸோ பாபாவுக்கு சமமாக நம்ம மாறணும்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். பாபா எப்படி நடந்துக்குவார், இப்போ என்ன மாதிரி எண்ணங்களை உருவாக்குவார், அந்த மாதிரி தான் எண்ணத்தை உருவாக்கலாம். டக்குன்னு நிறுத்திட்டு பாபா நினைக்கிற மாதிரி நினைக்கணும். இப்போ தெய்வீக மலர்களின் பூந்தோட்டம் உருவாகிட்டு இருக்குது. அதனால் மலர்களாகிறதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க. ஒருபோதும் மீண்டும் முள்ளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுங்க. முள் போன்ற காரியத்தை, விகார குணங்களை வெளிப்படுத்தக்கூடாது, அழிச்சிடணும். அது எண்ணத்தில் கூட இருக்கக்கூடாது. பவர்ஃபுல்லான வரதானம். மனதின் சக்திசாலியான நிலையின் மூலம் சேவை செய்யக்கூடியவர்ன்ற சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய சுய பயிற்சியாளர் ஆகுங்கள். சுயத்தின் மீது பரீட்சை செய்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியின் வரதானங்களை அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னா அமிர்த வேளையில் நினைவு யாத்திரையின் பயிற்சியின் மூலமாக வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்க. அப்போ தான் மனசா சேவை செய்வதற்கான சர்டிஃபிகேட் உங்களால் அடைய முடியும். சர்டிஃபிகேட் அப்படின்னு அர்த்தம், அதை செய்வதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இப்போ வாயுமண்டலத்தை மாற்றி காட்டுங்கன்றார். அமிர்த வேலையில் ஏந்திரிச்சு நினைவின் மூலமாக வாயுமண்டலத்தையே மாற்றி காட்டுங்க. அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் மனசா சேவை செய்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் நீங்கள். அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் மனதின் மூலமாகத்தான் நீங்கள் பிறரை ஒரு வினாடியில் உடலை கடந்த நிலைக்கு அழைத்துட்டு போகக்கூடிய சேவை செய்வீங்க. உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக பிறருடைய உள்ளுணர்வை மாற்றக்கூடிய சேவை செய்வீங்க. ஸோ இது எல்லாமே மனதின் சக்தியை பொறுத்து தான். ஸோ அதனால் உங்களுடைய உயர்ந்த நினைவின் மூலமாக, சக்திசாலியான நினைவின் மூலமாக அனைவரையும் நீங்கள் சக்திசாலியாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒளியையும் சக்தியையும் கொடுக்குற பயிற்சி நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ வாயுமண்டலமே தடைகளற்றதாக மாறிடும். டக்குன்னு நினச்ச உடனே அந்த இடம் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சக்தி போயிடும். ஏன்னா அதுக்கு தடையாக வாயுமண்டலம் தான் இருக்குது. அந்த வாயுமண்டலத்தையும் நீங்கள் மாற்றுறீங்க இல்லையா?
சக்திசாலியான மனநிலை மூலமாக அதுக்கு என்ன பண்ணும், வீண் எண்ணமே உள்ளே விடக்கூடாது. ஸோ பாபா நினைவு பண்ணி பண்ணி வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் அழிக்கணும். அப்போ தான் அந்த நிலையை அடைய முடியும். ஸோ அப்போ இந்த கோட்டை உறுதியாக ஆகிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பிரம்மகுமாரிகள் உடைய கோட்டை உறுதியாக மாறிடும். ஸோ அப்போ இதுதான் கடைசி நிலையில் நடக்கும். அந்த நிலையை நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்னா இந்த பயிற்சி பண்ணுங்கள். அமிர்த வேலையிலேருந்து சக்திசாலியான நினைவின் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸ்லோகம். அப்படி நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சேவைக்கு அனுமதி கொடுக்கப்படும். இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தானே டிரைவிங் பண்ண முடியும் ரோட்டில். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்லோகன். ஸோ அப்போ இதில் பக்காவாக இருக்கிறவங்க தான் ஃபரிஸ்தாவாக மனச சேவை செய்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க போல் இருக்குது. ஸோ எந்த ஆத்மா ஒரே நேரத்தில் எண்ணத்தின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் அப்பாவை வெளிப்படுத்துகிற சேவை செய்கிறாங்களோ அவர்கள்தான் புத்திசாலியான ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும், அல்லது ஞானி ஆத்மா, சேவை செய்யக்கூடிய ஆத்மான்னு சொல்ல முடியும். அட் அ டைமில் எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் சேவை நடந்துகிட்டு இருக்கணும். அவ்யக்த இஷாரா, தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். நீங்கள் உலகத்துக்கு என்ன சவால் விடுறீங்க? உங்களால் ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி அடைய முடியும், நாங்கள் கொடுக்குறோன்னு சவால் விடுறீங்க இல்லையா? ஸோ அப்படி உங்களால் கொடுக்க முடியணுன்னா உங்களுடைய சுய மாற்றம் ஒரு வினாடியில் நடக்கணும். அப்போ தான் உங்களால் பிறருக்கு ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய சுய மாற்றம் ஒரு வினாடியில் நடந்தால் அதன் மூலமாக தான் பிறரையும் ஒரு வினாடியில் உங்களால் மாற்ற முடியும். உங்கள் சுய மாற்றத்தின் மூலமாக நீங்கள் மற்றவர்களை மாற்றணும். ஸோ அதனால் பிறருக்கு பிரம்மகுமாரிகள் அப்படின்னாலே உள்ளுணர்வு, பார்வை, வார்த்தை, காரியம் அனைத்தையும் மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு அனுபவமாகணும். உங்கள் கிட்ட வந்தாலே அவங்க மாறிடணும். அங்கே போனாலே குணம் எல்லாமே மாறிடுதுப்பா அப்படின்னு அனுபவமாகணும். இது கூடவே தூய்மையின் பர்சனாலிட்டி மற்றும் ஆன்மீக ராயல்ட்டியின் அனுபவத்தையும் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? தூய்மை அது ரொம்ப முக்கியம். அதனால் உங்ககிட்ட வந்து உங்களை சந்தித்த மாத்திரத்தில் இந்த ஆன்மீகத்தன்மை அவங்கள பிடிச்சி இழுக்கணுன்றார், இந்த தூய்மையின் ஆன்மீகத்தன்மை. ஸோ அந்த மாதிரி அப்படியே அந்த அளவுக்கு தூய்மையாக மாறிடுங்க. இந்த கலியுகத்தின் விஷயமே உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ஃபரிஸ்தாவாக தான் இருக்கிறேன், சக்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல் அவ்யக்த இஷாரா, செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. வரதானமும் செம பவர்ஃபுல்.